அனைவருக்கும் வணக்கம். இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வயர் கூடை எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வயர் கூடை பின்ன போறோம். இந்த கூட நம்ம 2 ரோல்ல பின்ன போறோம். 4x4 வயர் பாஸ்கெட், வெள்ளையும் ஊதா கலரும் ஒயிட்டும் ப்ளூவும் வச்சு நம்ம இந்த கூட பின்ன போறோம். சிங்கிள் கலர்ல பின்றதுனாலும் பின்னலாம். நான் டபுள் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். கிராஸ்கட் கூடையா பின்ன போறோம். கிராஸ்கட் கூடைக்கு நம்ம முதல்லயே வயரெல்லாம் கட் பண்ணி வச்சிருவோம். கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கிராஸ்கட் கூட பின்ன போறோம். இந்த கூடை நம்ம நார்மல் நாட்ல பின்ன போறோம். நார்மல் நாட் கிராஸ்கட் கூடை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரி நல்ல பெரிய கூடையா இருக்கு, ஸ்பேஷியஸா இருக்கு. ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா 9 ஃபீட் எடுக்கணும். வெள்ளையில 24 வயர், ப்ளூ கலர்ல 24 வயர், மொத்தம் 48 வயர் கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி பின்றதுன்னு பார்ப்போம். 2 ப்ளூ கலர் வயர் எடுத்து இந்த மாதிரி சரிபாதியாக மடிச்சுக்கோங்க. இப்போ எல் ஷேப்ல இந்த மாதிரி வைங்க. கீழ் வயருடைய சொரசொரப்பான பகுதியை மேல் பக்கமா திருப்பணும். சைடு வயருடைய சொரசொரப்பான பகுதியை லூப்குள்ள கொடுத்து லூப்பை பெருசா வச்சுக்கோங்க. இப்போ இந்த நாட்டை டைட் பண்றோம். இப்போ நம்ம 2 வயர் எடுத்து பின்னிருக்கோம். இந்த 2 வயருடைய மேல் பகுதியும் கீழ் பகுதியும் சமமான உயரத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம சரி பார்த்துக்கணும். ஏன்னா இது கிராஸ்கட் கூட இத்தினோண்டு டிஃப்ரென்ஸ் இருந்தால் பரவாயில்ல, நிறைய டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வயரையும் நம்ம 2 வயராக சேர்த்து நம்ம பேசிக் நாட் போட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம். பேசிக் நாட் போட்டதுக்கு அப்புறமா வயருடைய ஹைட் மெஷர்மெண்ட் இந்த மாதிரி நம்ம சரி பார்த்து எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு பேசிக் நாட் வெள்ளை கலர் வயர்ல போட்டு பார்த்துருவோம். இது ஒயிட்ல ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி கலர், பேர்ல் கலர். எல் ஷேப்ல வச்சுக்கோங்க. கீழ் வயருடைய சொரசொரப்பான பகுதியை மேல் பக்கம் திருப்பிட்டு சைடு வயருடைய சொரசொரப்பான பகுதியை லூப்குள்ள கொடுத்து எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா வயரையும் வச்சு நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். நான் நாட் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ப்ளூ கலர் வயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 ப்ளூ கலர் வயர் பேசிக் நாட் எடுத்துக்கோங்க. இப்படி வி ஷேப்க்கு வச்சுக்கோங்க. ஒரு வி ஷேப் வயரை லூப் மாதிரி மடிக்கணும். ஒரு வி ஷேப் வயரை நம்ம சுற்றி எடுத்துட்டு வந்து எப்பவும் பேசிக் நாட் பின்னுற மாதிரி நம்ம பின்னுறோம்.
இன்னொரு பேசிக் நாட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். பேசிக் நாட்டை ஜாயின் பண்ணி இன்னொரு நாட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இன்னொரு சாதா நாட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வி ஷேப்பில் வச்சுக்கோங்க. இந்த மேல் வயரை நம்ம லூப் மாதிரி மடிக்கிறோம். இந்த வயரில் நம்ம பிடிச்சிருக்க இந்த சைடை ரொட்டேட் பண்ணணும், சுற்றிட்டு வரோம். இந்த கீழ்ப்பகுதியை மேல் பக்கம் திருப்பணும். கீழே இருக்க வயரை, ரைட் சைடில் இருக்க வயரை லூப்குள்ளே கொடுத்து எடுக்கிறோம். இப்போ நம்ம இந்த வயரை ஜாயின் பண்ண மாதிரி எல்லா பேசிக் நாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். இப்போ நம்ம 3 பேசிக் நாட் ஜாயின் பண்ணியிருக்கோம். 3 பேசிக் நாட் நம்ம வச்சு பின்னினதுனால நமக்கு 2 நாட் மேலே கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த ஒரு பேசிக் நாட் ஜாயின் பண்ண போகிறோம். சைடு வயரில் பின்னிட்டோன்னா தப்பு. நம்ம முதல் 2 நாட் பின்னும்போது எப்படி வச்சு பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு நாட்டும் பின்னும்போது வச்சு பார்த்து பின்னினீங்கன்னா தப்பு வராது. இப்போ நம்ம 4 நாட் பின்னிட்டோம். 4 பேசிக் நாட் சேர்த்துருக்கோம். மேலே நமக்கு 3 பேசிக் நாட் கிடச்சிருக்கு. இப்போ வெள்ளை கலர் பேசிக் நாட் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இந்த மேல் வயரை தான் லூப்பாக மடித்து நம்ம பின்னுறோம். இப்போ 4 ப்ளூ 4 வெள்ளை ஜாயின் பண்ணியாச்சு. ப்ளூ கலருக்கு நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் 4 வெள்ளை ஜாயின் பண்ணியிருந்தோம். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 4 வெள்ளை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.